வணக்க நண்பர்களே! நாம இன்னைக்கு பார்க்க போறது, காஞ்சிபுரத்தில கரிகால சோழ பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு காணப்படுது. காஞ்சி மாநகரில காஞ்சியம்மன் கோவில் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு அருகில வடக்கு மாடவீதில அமைஞ்சிருக்கிறது சொக்கர் கோவில். சொக்கீசர் கோவில்னு சொல்லுவாங்க. இன்னொரு கௌசிகேஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல தான் கௌசி அப்படிங்கிற துர்க்கை வடிவத்தில ஸ்ரீ காமாட்சி அம்மன் வந்து தவம் செஞ்சு ஈஸ்வரனை வழிபட்ட காரணத்தினால தான் இந்த இறைவனுக்கு பேர் கௌசிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில்ல தான் கரிகால சோழ பிள்ளையார் அப்படின்னு வழங்கப்படுறாங்க. இது வந்து ஏன்னா கரிகால சோழன் மன்னர் வந்து காஞ்சிபுரத்துக்கு நிறைய செய்ததாகவும் அங்கே அவருக்கு ஒரு சிலை இருக்கிறதாகவும் கற்சிலை இருக்குது. அந்த காரணத்தினால ஒரு காலத்தில் கரிகால சோழ பிள்ளையார்னு அழைக்கப்பட்டிருக்கலாம். கோப்பரகேசரிவர்மனால் கட்டப்பட்ட கோவில். இங்கே குறிப்பிடப்படும் கோப்பரகேசரிவர்மன்கிறவர் முதலாம் ராஜேந்திர சோழன். ஏன்னா இந்த அமைப்பே பார்த்திங்கன்னா 11ஆம் நூற்றாண்டு அமைப்பு. அவருடைய 15ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். முதல்ல வந்து உத்தம சோழனுடைய கல்வெட்டுன்னு இதை சொன்னாங்க. ஆனால் இது உத்தம சோழன், ஏன்னா உத்தம சோழனையும் கோப்பரகேசரிங்கிற மாதிரியே நிறைய கல்வெட்டு உணர்த்துது. ஆனால் இந்த கல்வெட்டு வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் தான் குறிக்குது. அடுத்து காஞ்சிபுரத்தில் சோழ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட முதல் கற்றளி கோவில். அதாவது இந்த கோவில் உள்ளே போகும்போதே வாசலில் வந்து சோழர் கால கற்கோவில் தான் இருக்கும். உத்தம சோழன் கிபி 985 ஆண்டு கல்வெட்டு காணப்படுகிறது. அப்போ மாமன்னர் ராஜராஜ சோழன் தான் பதவியில் இருக்கிறார். இருந்தாலும் உத்தம சோழன் காலத்தில் இயற்றப்படுதுன்னு சொல்லப்படுது. ஆனால் அது ராஜேந்திர சோழன் காலத்தில் தான் இயற்றப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டு. இந்த கோவிலில் உள்ள கரிகால சோழன் பிள்ளையார் வழிபாட்டிற்காக கொடை அளிக்கப்பட்டதை தான் இப்போ நம்ம கல்வெட்டாக பார்க்க போகிறோம். இந்த கரிகால சோழ பிள்ளையாருங்கிறது ஏறக்குறைய ஒரு 2000 வருட காலமாகவே இருக்கிறதுங்கிறது ஒரு தொன்மையான விஷயம். அடுத்து கல்வெட்டு. இதாங்க கல்வெட்டு. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி பன்மருக்கு யாண்டு 15வது காஞ்சிபுரம் மாநகரத்தும் இந்நகரத்தில் கோனேரியார் எல்லைக்கு தெற்கு இந்நிலம் உடையார் மூத்த வாள் பெற்ற கைக்கோளரில் ஆச்சன் சேனாச்சன் இந்நகரத்து கடும்பிடுகு மேற்காப்பில் கரிகால பிள்ளையாருக்கு திருவமுதுக்கு நகரத்தும் விற்று கொடுக்குற நிலமாவது வடப்பார்க்கெல்லை. இதில் வரக்கூடிய அந்த மூத்தவாள் பெற்ற கைக்கோளருங்கிறது செங்குந்த முதலியார் அமைப்பை குறிக்குது. கடும்பிடுகுங்கிறது ஒரு மன்னரை குறிக்குது. பல்லவ மன்னரை, அது பாண்டிய மன்னரை குறிக்குதான்னு சரியாக தெரியல. மேற்கும் தென்பார்க்கெல்லை திருவுருகத்தாழ்வார் நிலத்துக்கு வடக்கும் மேற்பார்க்கெல்லை குளிக்கு கிழக்கும் இந்நாற்பார்க்கெல்லையுள் அகப்பட்ட நிலம் உடையார் மூத்தவாள் பெற்ற கைக்கோளரில் ஆச்சன் சேனாச்சன் பக்கல் பெருவிலை ரகக்கப்பட்ட நிலம் 300ம் விற்று விளையாபனம் செய்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வரக்கூடிய இந்த அமைப்பு, இந்த கல்வெட்டில் இந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்க, எல்லாமே எல்லைகள், அந்த நில எல்லைகளை வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து செம்பிலும் கல்லிலும் வெட்டி கொள்வதாகவும் செய்து கொடுத்தோம். கடும்பிடுகு மேற்காப்பில் தெற்கிருந்த நக்க கோவில். இந்த கௌசிகேஸ்வர கோவிலை வந்து இவங்க கல்வெட்டில் நக்கர் கோவில்னு சொல்கிறாங்க. நக்க கோவிலில் கரிகால சோழ பிள்ளையாருக்கு ஆச்சன் சேனாச்சனின் தெற்கிருந்த நக்கருக்கு வைத்த சந்தி விளக்கு ஒன்றுக்கும் இக்கோயில் காணியுடைய பாதபதினா பூசாரிகள். பாதபதி எங்கு சோழ தரணேந்திர பட்டனும் இவன் தம்பி திருவேங்கம பட்டனும் கை கொண்ட பழங்காசு 3ம் கை கொண்டோம். இதில் வரக்கூடிய இந்த காணியுடைய பாதபதினா அந்த நிலக்காணி, அந்த கோவிலோட காணிக்கு பூசாரியாக நியமிக்கப்பட்ட தரணேந்திர பட்டன், அவருடைய தம்பி பேர் திருவேங்கம பட்டன். 2 பூசாரிகள் இருந்திருக்காங்க. அப்போ இந்த கோவிலுக்கு தானம் அளிக்கக்கூடியவர் யாருன்னா ஆச்சன் சேனாச்சன். அதுதான் இந்த கல்வெட்டோட மெயின் கான்செப்ட். அடுத்து வந்து இவை தரணேந்திர பட்டசியனன் திருவேங்கம்ப பட்டசிய இப்படிக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கல்வெட்டை எழுதினவர் பேரை சொல்கிறாங்க. தெற்கிருந்த நக்கர் கோயிலில் கரிகால சோழ பிள்ளையாருக்கு ஆச்சன் சேனாச்சனின் தெற்கிருந்த நக்கருக்கு வைத்த சந்தி விளக்கு ஒன்றுக்கு மிக்கோயில். அதாவது நிலத்தை விற்று கொடுத்து அது மட்டும் செய்யாமல் இந்த பிள்ளையாருக்குன்னு விளக்குக்கு அந்த சந்தி விளக்கு ஒன்று போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த கல்வெட்டு நமக்கு தெளிவாக குறிக்குது. அடுத்து விளக்கம். இதான் அவங்க பிள்ளையார், கரிகால சோழ பிள்ளையார். மாமன்னர் ராஜேந்திர சோழனோட 15ஆம் ஆட்சி ஆண்டில் இந்த கல்வெட்டு காஞ்சி மாநகரத்தான் ஆச்சன் சேனாச்சன் அப்படிங்கிறவருக்கு காஞ்சி மாநகர சபையை சேர்ந்தவங்க 300 குழி நிலத்தை விற்றுருக்காங்க. 300 குழி நிலத்தை விற்றுருக்காங்க. இவர் ஆச்சன் சேனாச்சன் யாருன்னா மூத்தவாள் பெற்ற கைக்கோளரில் உறுப்பினரான அவர், அதாவது செங்குந்த முதலியாரை தான் அப்படி சொல்கிறாங்க. அவர் அதை பெற்றுக்கொண்டு மேல்காப்பில் இருந்த, அதாவது காமாட்சி அம்மன் மேல்காப்புலேருந்து தென்மேற்கு பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலேருந்து தென்மேற்கு பக்கத்தில் தான் இந்த நக்கர் கோவில் இருக்குது. அந்த நக்கர் கோவிலில் உள்ள கரிகால சோழ பிள்ளையாருக்கு வந்து திருவமுது செய்ய அவர் வந்து ஒத்துக்கிட்டு இருக்கார்.
அடுத்து அந்நிலத்தோட எல்லைகள் பாருங்கள். வடவெல்லை அப்படிங்கிறது கோனேரியார் எல்லைக்கு தெற்கு. கோனேரியாருங்கிறது இப்போ இருக்க கோனேரி ராஜபுரம். கீழெல்லை வந்து பெருவழிக்கு மேற்கு. தென்னெல்லை வந்து திருவுருகத்தார் நிலத்திற்கு வடக்கு. மேலெல்லைங்கிறது குளிநிலத்திற்கு கிழக்கு. அடுத்து மேற்கண்ட எல்லைக்குட்பட்ட நிலம் ஆச்சன் சேனாச்சனுக்கு வழங்கப்பெற்றது. அதாவது இந்த நிலத்தை தான் கொடுத்துருக்காங்க. அதனை அவர் பெற்றுக்கிட்டு தெற்கிருந்த அதாவது இந்த கோவில் இறைவனுக்கு நக்கருக்கு சந்தி விளக்கரிக்க 3 பழங்காசுகளை வழங்கியுள்ளார். அதாவது சந்தி விளக்கரிக்கிறதுக்குன்னு ஒரு 3 பழங்காசு வந்து வழங்கியிருக்கார். அதை அந்த பழங்காசுகளை அந்த கோவிலின் அர்ச்சகர்களான பாதபதி ஆகிய சோழன் தரணேந்திர பட்டன் மற்றும் அவருடைய உடன் பிறந்தவரான திருவேங்கம்ப பட்டன் ஆகியோர் அந்த காசுகளை வாங்கிட்டு விளக்கரிக்க ஒத்துக்கிறாங்க. இதனை கல்லிலும் செம்பிலும் வெட்ட அனுமதி வழங்கப்பெற்றது. அந்த திருவேங்கம்ப பட்டன் தான் இந்த கல்வெட்டையே பொறிக்கிறார். சரிங்களா? இதில் குறிப்பிடப்படும் அந்த கோனேரியார்னு ஒரு நிலம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து தற்போதுல கோனேரி குப்பம் அப்படிங்கிற ஊரோட சொல்லப்படுது. கோவிலோட முதல் தேவக்கோட்டத்தில் அமைந்துள்ள கணபதி இப்போ நம்ம படத்தில் பார்க்குறது தான் கரிகால சோழ பிள்ளையார். இந்த கோவிலில் வந்து காஞ்சிபுர தல வரலாற்றையே அந்த மேல் கோட்டம் தேவக்கோட்டம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, விமான அமைப்பில் அதுலேயே அதாவது சோழ பிள்ளையார் தேவக்கோட்டத்தின் மேலேயே வரிசையாக பார்க்க முடியுது. வரிசையாகவே எல்லாத்தையும் அந்த காலத்துலேயே வந்து புட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து தான் காஞ்சிபுரத்துடைய வரலாறே ஆரம்பிக்குதான். இங்கேருந்து தான் அம்மன் தவம் செஞ்சு அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது வரலாறு. அந்த காரணத்தால் தான் இங்கே வடிவமைச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சிற்பங்க. சிறு சிறு சிற்பங்கள் 24 நாசி கூடுகளில் அமைந்து சிற்ப கருவூலமாக காட்சியளிக்கின்றன. இந்த கரிகால சோழ பிள்ளையார் சிலை மட்டும்தான் பழமையாக சிலையாக பார்க்க முடிகிறது. இந்த பிள்ளையாருக்கு வந்து கரிகால சோழ பிள்ளையார் அப்படின்னு பேர் எதுக்கு வந்ததுன்னு தெரில. அதாவது காஞ்சிபுரம் நகரத்துக்கு வந்து கட்சியை வந்து இப்போ கரிகால சோழனும் நிறைய செய்திருக்கிறார். அதை அவர் வென்றிருக்கிறார். இங்கே காமாட்சி அம்மன் கோயிலே அவருக்கு ஒரு சிலை இருக்கிற காரணத்தினால இந்த பிள்ளையாருக்கு அவருடைய பேரே வழங்கப்பட்டிருக்கலாம். காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில் கரிகால சோழன் இந்த கோயிலை தனது காலத்தில் புனரமைப்பு செய்ததுடன் அவருடைய சிற்பமும் சிலையாக வடிக்கப்பட்டு கரிகால சோழன் என்ற பெயருடன் திகழ்ந்து வருகிறது. காலத்தால் முந்தையதாக கருதப்படும் இந்த கரிகால சோழன் பிள்ளையார் கரிகால சோழன் காஞ்சி நகருக்கு வந்து காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலை சீர்படுத்திய காலத்தில் வணங்கி சென்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனையும் சீர் செய்திருக்கலாம். அதுலேருந்து தான் இவருக்கு வந்து கரிகால சோழ பிள்ளையார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. அதனால தான் 1000 வருஷம் கழித்து அவருடைய வழிவந்த சோழர்கள் காலத்துலேயும் கரிகால சோழ பிள்ளையார்னே அழைக்கப்பட்டிருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. ராஜேந்திர சோழன் காலத்திலே கரிகால சோழனை குறித்த கல்வெட்டு இது. இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.